தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் இந்த நாள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிக்கும் சமாதானத்தின் நாளாக அமையப் போகிறது என்று மனதார வாழ்த்துகின்றேன். இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். பேசாதிருந்தால் மூடனும் ஞானவான் என்று எண்ணப்படுவான், தன் உதடுகளை மூடுகிறவன் புத்திமான் என்று எண்ணப்படுவான். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது, பேசாதிருந்தால் மூடனும் ஞானமுள்ளவன் என்று கருதப்படுவான், தன் வாயை மூடிக்கொள்பவன் அறிவுள்ளவன் எனப்படுவான் என்கின்றது. பிரியமானவர்களே, இன்று இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலம் கர்த்தர் நமக்கு கூறும் நல் ஆலோசனையும் நல் அறிவுரையும் என்னவென்றால், நாம் நமது பேச்சை குறைக்க வேண்டும். தேவையற்ற இடத்தில் வாயை திறக்கவே கூடாது. அப்படி பேசாதிருந்தால் நாம் ஞானவான்கள் என்று எண்ணப்படுவோமாம். அது மட்டுமல்லாமல் தன் உதடுகளை மூடுகிறவன் புத்திமான் என்று எண்ணப்படுவான். நாமும் நம் உதடுகளை மூடி தேவையற்ற பேச்சுகளை பேசாமல், பேச வேண்டிய இடத்திலும் கூட அமைதியாக அவர்கள் கேட்பதற்கு முன் பதிலே கூறாமல் அமைதியாக இருந்தோம் என்றால் நாம் புத்திமானாக கருதப்படுவோம் என்று கர்த்தர் இந்த வசனத்தின் மூலம் தெளிவாக கூறுகின்றார். பிரியமானவர்களே, ஆகவே நாம் நினைப்போம், நாம் பேசாமல் இருந்தோம் என்றால் நமக்கு விரோதிகள் அதிகமாக வந்து விடுவார்கள், நம்மை பெருமை உள்ளவர்கள் என்று நினைப்பார்கள் என்று உலக பிரகாரமாக நாம் யோசித்து தேவையற்ற பேச்சுகளை பேசி வம்பில் மாட்டி நம்முடைய சமாதானத்தை இழந்து காணப்படுகின்றோம். அப்படித்தானே? ஆனால் கர்த்தர் கூறுகின்றார், அப்படியல்ல, நீ பேசாதிருந்தால் ஞானவான் என்று எண்ணப்படுவாய், புத்திமான் என்று கருதப்படுவாய் என்று தெளிவாக கூறுகின்றார். பிரியமானவர்களே, ஆகவே இன்றிலிருந்து இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரும் நம் வாயை அடக்குவோம், தேவையற்ற பேச்சுகளை பேசாமல் உதட்டை நாம் மூடி வாழ்வோம், புத்திமானாக நாம் ஞானவானாக கருதப்படுவோம், கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை அளவில்லாமல் பெற்றுக்கொள்வோம். ஜபம். என் அன்பு தகப்பனே, இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலம் நாங்கள் எங்கள் பேச்சை குறைக்கும் பொழுது, பேசாமல் இருக்கும் பொழுது ஞானவான் என்று எண்ணப்படுவோம் என்றும், எங்கள் உதடுகளை தேவையற்ற நேரத்தில் திறக்காமல் நாங்கள் மூடி அமைதியாக மௌனமாக நாங்கள் காரியங்களை பார்த்து கொண்டிருந்தோம் என்றால் புத்திமான் என்று கருதப்படுவோம் என்று நீர் எங்களுக்கு கூறிய நல்ல ஆலோசனைக்காக கோடி நன்றியப்பா. என்னுடன் சேர்ந்து யாரெல்லாம் நாங்கள் இன்றிலிருந்து பேசாமல் உதடுகளை தேவையற்றபடி திறக்காமல் அமைதியாக இருப்போம் என்று உறுதி எடுக்கின்றார்கள், எங்களுக்காக ஜெபிக்கிறோம். எங்களை பேசாமல், அதிகமாய் வாயை திறக்காமல், உதடுகளை திறக்காமல் எங்களை புத்திமானாகவும் ஞானவானாகவும் மாற்றுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமேன்.